அவர் நடக்க முடியாமல் ரொம்ப அவஸ்தைக்குள்ளாகி ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூழலில் அவர்கிட்ட கையில் பணம் இல்லாமல் முத்துக்குமார் சார் வந்து Sims Pharmacy Hello Doctor and Grand Royal Tours presents Anandayalai and Namuthukumar Tribute Concert supported by Lakshmi Ceramics, MCR Pure Cotton Club, powered by Dr. Sri Varma, Ayul Tarum Ayurveda, Manju Groups, A2B Veg Restaurant, Poppy Mattress, Mattress for Everyone, C4, Chakra Critical Care Center and Hospitals, Kolattur, Chennai. Medicare Hospital and Arya Golden Medical மற்றும் சக்திகள் வழங்கும் behind முத்துமலரி Chennai first ever solo concert in Chennai VGP Golden Beach Resort நடக்க போது உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க. கூட்டத்துல இருந்து யாரோ என்னம்மா கண்ணு சௌக்கியமானு கேட்டீங்க. நல்ல கவிஞர்களுடைய பாடல் வரிகள் என்னைக்குமே நம்மளை சௌக்கியமாக தான் வச்சுருக்கோம். அதுக்கு நல்ல உதாரணம் சொல்லணும்னா தம்பி முத்துக்குமார் சரியான நேரத்தில் செய்யப்படுற சரியான பங்களிப்பு உதவின்னு சொல்லக்கூடாது. இவ்வளோ பெரிய கவிஞருக்கு அதை உதவின்னு சொல்ல முடியாது. 2011 ஒரு கவிஞர் அவர் நடக்க முடியாமல் ரொம்ப அவஸ்தைக்குள்ளாகி ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூழலில் அவர்கிட்ட கையில் பணம் இல்லாமல் அவசரப்பட்டு இருந்தார். அந்த நேரத்தில் இவரே வளர்ந்துட்டு இருக்காரு. யார்? முத்துக்குமார். இவர் 25,000க்கு ஒரு செக்கு போட்டு அந்த கவிஞருக்கு அனுப்பிச்சி வச்சார். முத்துக்குமார் சார் அவர் பாதியில் போயிட்டாரு, டக்குன்னு போயிட்டாரு அப்படிங்கிறது அதில் கஷ்டமான ஒரு சமாச்சாரம் தான். அதெல்லாம் அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். என்னென்னா, குழந்தைகளுடைய விளையாட்டு சாமான் அப்படிங்கிறது பொம்மைகள், கடவுளுடைய விளையாட்டு பொம்மை அப்படிங்கிறது மனிதர்கள். அதனால தான் முத்துக்குமார் ரொம்ப பிடிச்சி போய் சீக்கிரமே ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி அவரை ரசித்து கூப்பிட்டுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். Sims Pharmacy Hello Doctor and Grand Royal Tours வழங்கும் ஆனந்தயாழை அண்ணா முத்துக்குமார் Tribute Concert supported by Lakshmi Ceramics, MCR Pure Cotton Club, powered by Dr. Sri Varma, Ayul Tarum Ayurveda, Manju Groups, A2B Veg Restaurant மற்றும் Poppy Mattress, Mattress for Everyone. பொதுவாக எல்லாருமே எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன மாதிரி சிவகார்த்தி மேற கலைஞர்களெல்லாம் எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்லக்கூடாது, ரசிக பெருமக்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இறைவனை பார்க்கல, ஆனால் அப்பா அம்மா கொடுத்த நம்பிக்கை இறைவன் அப்படிங்கிறது. ஆனால் ரசிக பெருமக்களுடைய ஆதரவுங்கிறது நம்ம கண்கூடாக பார்க்குற உண்மை. அதனால் அவங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். இவ்வளவு நாளைக்கு அப்புறம் கூட அவர் மேலே, முத்துக்குமார் அவர்கள் மேலே எவ்வளோ ஒரு அபிமானம் இருந்தால் இவ்வளோ பெரிய க்ரௌடு இவ்வளோ வாரமாக அவருடைய பாடலை கேட்டு ரசிச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதை அரேஞ்ச் பண்ணவங்க என்னுடைய திரையுலகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் பேர் சொல்கிறதுனா சொல்லிக்கிட்டே இருக்கணும். செல்வமணிலேருந்து ஏஎல் விஜயிலேருந்து ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த ஏசிடிசி அந்த நிறுவனம், அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அந்த கம்பெனி, அப்போ நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன், வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இவ்வளோ நேரம் கொஞ்சம் கூட போர் அடிக்காத அளவுக்கு எல்லா பாட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, கார்த்திக் உங்கள் குழு எல்லோரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ பிரமாதமாக வாசிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு, அப்புறம் கொஞ்சம் கூட சுதி குறையாத அளவுக்கு அர்ச்சனா பிரமாதமாக நிகழ்ச்சி பண்ணிருக்கா. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். முத்துக்குமார் சார் அவர் பாதியில் போயிட்டார், டக்குன்னு போயிட்டார் அப்படிங்கிறது அதில் கஷ்டமான ஒரு சமாச்சாரம் தான். அதெல்லாம் அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். என்னென்னா, குழந்தைகளுடைய விளையாட்டு சாமான் அப்படிங்கிறது பொம்மைகள், கடவுளுடைய விளையாட்டு பொம்மை அப்படிங்கிறது மனிதர்கள். அதனால தான் முத்துக்குமார் ரொம்ப பிடிச்சி போய் சீக்கிரமே ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி அவரை ரசித்து கூப்பிட்டுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால் கஷ்டமாக இருந்தால் கூட இத்தனை பேர் மனசுக்குள்ளே இருக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருடைய பாடல்கள் எனக்கு எழுதலைன்னா கூட என் பையன் பொண்ணுக்கெல்லாம் எழுதியிருக்காங்க. இந்த யுவான் சங்கர் ராஜா வந்துட்டு போனாப்லையே, அவருடைய பாட்டு என் பையனு சாந்தனுக்காக போட்டது.
பூவே பூவே அப்படிங்கிற ஒரு பாட்டு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அந்த பாட்டு வந்து காலர் டோனாக நான் வச்சுக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி என் பொண்ணுக்காக முத்துக்குமார், அதுதான் அவர் தான் எழுந்தது அந்த பாட்டு. அதே மாதிரி உன்னை கண்டேனே முதல் முறை நான் சொல்லி முத்துக்குமார் பாட்டு, அதுவும் ஒரு 6 மாதம் வந்து காலர் டியூனாக வச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு வந்து அவருடைய பாடல்கள் வந்து என்னை கவர்ந்தது, எல்லாத்தையும் கவர்ந்த மாதிரி. இப்போ அவருடைய பாடல்களை பற்றி, அவருடைய திறமையை பற்றி எல்லாருமே ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. நான் அதை தாண்டி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். என்னென்னா, நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னென்னா ஊராம்புள்ளை ஊட்டி வளர்த்தா தம்புள்ள தானே வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னா அது நல்லதும் சரி கெட்டதும் சரி அப்படி தான் சொல்லுவாங்க. எதுக்கு இது சொல்கிறேன்னா, 2011 அல்லது 13 ஒரு கவிஞர் அவர் நடக்க முடியாமல் ரொம்ப அவஸ்தைக்குள்ளாகி அவர் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூழலில் அவர்கிட்ட கையில் பணம் இல்லாமல் அவசரப்பட்டுட்டு இருந்தார். அந்த நேரத்தில் வந்து இவரே வளர்ந்துட்டுருக்கார். யார்? முத்துக்குமார். இவர் வந்து 25,000க்கு ஒரு செக்கு போட்டு அந்த கவிஞருக்கு அனுப்பிச்சி வச்சார். அந்த கவிஞர் வந்து என்னது அவர் இன்னும் அந்த அளவுக்கு அவர் சம்பாதிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருந்தாலும் மருத்துவ செலவுக்குன்னு அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி வாங்கின நேரம் உடனே அவருக்கு வேறு இடத்துலேருந்து 1 லட்ச ரூபா வந்து வேற ஒரு பணம் வந்தது. உடனே அதை முத்துக்குமாருக்கு மறுபடியும் திருப்பி, இல்லை நீங்கள் எனக்கு வளர்ந்துட்டுருக்கீங்க, உங்கள் பெரிய மனசு போதும், எனக்கு ஒரு கவிஞனுக்கு கூட இருக்க ஒரு கவிஞருக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு இந்த பெரிய மனசு போதும், திருப்பி வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிச்சார். ஆனால் முத்துக்குமார் அவர்கள், இல்லை உங்கள் அன்புக்கு நான் அடிமை, உங்கள் தமிழ் பண்புக்கு நான் அடிமை, என்னுடைய அன்பின் அடையாளமாக அந்த 25,000 அப்படியே இருக்கட்டும் மருத்துவ செலவுக்கு அப்படின்னு சொல்லி கவிஞர் முத்துலிங்கம் அவர்களுக்கு மீண்டும் அந்த பணத்தை வந்து திருப்பி அனுப்பிச்சார். ஸோ அவர் வளராத நேரத்திலேயே அவர் வந்து அடுத்தவங்களுடைய கஷ்டம், இன்னொரு கவிஞருக்கு கஷ்டங்கும் போது அந்த அளவுக்கு அவர் இருந்திருக்கார். அப்படிங்கும்போது அந்த மனிதநேயம் அப்படிங்கிறது வந்து அவர் ரொம்ப நெகிழ்ச்சியோடு வந்து என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார் அவர் முத்துலிங்கம் அவர்கள். ஸோ இன்றைக்கி இந்த விழா இவ்வளோ சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. இவ்வளோ பேர் வந்து அவருக்கு பங்கெடுத்துக்கிட்டு சிறப்பு செஞ்சிட்ருக்காங்க, அவருக்கு உதவி பண்ணிருக்காங்கும்போது அதுதான் நினச்சிக்குவேன். அவர் இன்னும் நம்முடன் இருந்துக்கிட்டு இருக்கார். அதனால் மீண்டும் ஒரு முறை இந்த விழா சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த அழகான விழாவில் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கலைஞர், நம்ம தமிழ் சினிமாவை சார்ந்தவர், திறமை எங்கே இருந்தாலுமே தேடி தேடி போய் வாழ்த்தும் ஒரு நல்ல உள்ளம், புரட்சி தமிழன் சத்யராஜ் சார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கூட்டத்திலேருந்து யாரோ என்னம்மா கண்ணு சௌக்கியமானு கேட்டீங்க. நல்ல கவிஞர்களுடைய பாடல் வரிகள் என்றைக்குமே நம்மளை சௌக்கியமாக தான் வச்சுருக்கோம். அதுதான் உண்மை. ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சிக்கு எத்தனையோ காரணம் இருக்குது. அதில் முக்கியமான காரணம் வந்து பாடல் வரிகள். வெற்றிக்கும் கூட முக்கியமான காரணம் பாடல் வரிகள் தான். அதுக்கு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆனப்போ சொன்னார், என்னுடைய முதல்வர் நாற்காலிக்கு 4 கால்கள் இருக்கின்றன, அது ஒரு காலுக்கு சொந்தக்காரர் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொன்னார். இதிலிருந்தே ஒரு கவிஞருடைய வேல்யூ என்ன, பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுவும் குறிப்பாக குடும்பத்தாருக்கு இப்படி ஒரு நல்ல விஷயத்தை பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்லபடியாக அவங்களுக்கு தேவையானதை பூர்த்தி செஞ்சு வைக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய கலை உலகத்தை சார்ந்தவர் என்ற முறையில் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு சரியான நேரத்தில் செய்யப்படுற சரியான பங்களிப்பு, உதவின்னு சொல்லக்கூடாது. இவ்வளோ பெரிய கவிஞருக்கு வந்து அதை வந்து உதவின்னு சொல்ல முடியாது. கலைஞர்கள் சேர்ந்து ஒரு மாபெரும் கலைஞனுக்கு செய்கிற ஒரு பங்களிப்பு, அந்த பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியமானது. அதற்கு முயற்சி எடுத்துக்கிட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றி. குறிப்பாக ஏஎல் விஜய் சார் அவர்கள், அவர் தான் முன்னின்று பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து டைரக்டர் ஆர்வி உதயகுமார் சார் என் பக்கத்தில் உட்காந்து சொன்னார். நான் சொன்னேன், அவருக்கு நன்றி சொன்னேன். சார் உங்களுக்கெல்லாம் நன்றி சார், இப்படி ஒரு நல்ல காரியத்தை பண்ணுங்க. இல்லை சார், இதில் எல்லாத்த விட முக்கியமாக முன்னாடி நின்றது அவர் தான் சார் அப்படின்னு சொன்னார். பொதுவாக டைரக்டர் யூனியன், இது ஆர்டிஸ்ட்டு ரைட்டர்ஸ் யூனியன் எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க.
என்னுடைய மகிழ்ச்சிக்கும் இப்படி இந்த மாபெரும் கவிஞனுடைய பாடல் வரிகள் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அதனால் இந்த விழாவில் நான் நன்றியோடு முத்துக்குமார் தம்பி முத்துக்குமாரனுடைய நிகழ்ச்சியில் நான் அவருடைய ரசிகனாக ஒரு நன்றியோடு கலந்துக்கிறேன். என்னுடைய மகிழ்ச்சிக்கு அவருடைய பாடல் வரிகள் ரொம்ப முக்கியமான காரணம் அப்படிங்கிறது. அனைவருக்கும் நன்றி. Sims Pharmacy Hello Doctor and Grand Royal Tours வழங்கும் ஆனந்த யாழை அண்ணா முத்துக்குமார் tribute concert supported by Lakshmi Ceramics, MCR Pure Cotton Club, powered by Dr. Sri Varma, Ayul Tarum, Ayurveda, Manju Groups, A2B Veg Restaurant மற்றும் Poppy Mattress for everyone. Sims Pharmacy Hello Doctor and Grand Royal Tours presents Ananda Yalai and Namuthukkumar tribute concert supported by Lakshmi Ceramics, MCR Pure Cotton Club, powered by Dr. Sri Varma, Ayul Tarum, Ayurveda, Manju Groups, A2B Veg Restaurant, Poppy Mattress for everyone, C4 Chakra Critical Care Center and Hospitals, Kolattur, Chennai. மெட்ரிக் ஹாஸ்பிடல் அண்ட் ஆரியா கார்டன் வீடுகள் மற்றும் சட்டைகள் வழங்கும் பிஹைண்ட் ரூட்ஸ் முத்துமலை சென்னை ஃபர்ஸ்ட் எவர் சோலோ கான்சர்ட் இன் சென்னை விஜிபி கோல்டன் பீச் ரிசார்ட்டில் நடக்க போது உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க.